அவள் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டான்னா, நம்மளுடைய ஜனனி ஒரு டைரி படிச்சுட்டு பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அந்த டைரியில் அப்படி என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, எது நினச்சி, எதுக்காக இப்படி அழுகுறாங்கன்னு எதுவும் தெரியாது. கரெக்டாக ரூம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டா இருக்கும். ஜனனி மதியம் வந்து பார்த்ததுக்கும், மதியம் பார்த்ததும் அவங்கள ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைரி காமிப்பாங்க. காமிச்சதும் மதி ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, "இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணுவாங்க. ஃபைனலா கொஞ்ச நேரம் அங்கேயே பால்கனிக்குள்ளேயே பேசிட்டு இருந்துட்டு, "ஏய் என்ன இப்போ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஜனனி சொல்லுவாங்க, "ம் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அப்புறம் என்ன? சரி எந்திரி" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "எங்க? சாப்பிட வேணாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு, "வேணாம் இங்கேயே இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா அவங்க திரும்பி, "ஏய் இங்க பாரும்மா, இப்போ ஏன் இப்படி நினைச்சு அழுதுன்னு ஒரு யூஸ் இல்லை. பட் இப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ சொல்லலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு வார்த்தைகளே வரலடி. நான் என்னன்னு சொல்றது? இதை படிச்சதும் நான் என்ன நினைக்கிறேன், என்ன ரியலைஸ் பண்றேன் அப்படிங்கிறது தாண்டி என்னோட கண்ணீர். அது உனக்கு புரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது. அதனால தான் நான் சொல்றேன். ஹாப்பியா இரு. ஏன் இப்படி அழுதுட்ருக்க? நீ இப்படி அழுதுட்ருக்கிறதுக்காகவா நான் அந்த டைரி எழுதினேன்? உனக்கு நான் தெரியவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனா, உனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் எனக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன்? அட்லீஸ்ட் இப்பயாவது தெரிஞ்சுச்சுன்னு நினச்சு நான் சந்தோஷப்படுறேன். இதுவே டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அது இப்ப தெரிஞ்சிச்சுல்ல. ஹாப்பியா? அப்படிதானே? உனக்கு எல்லா விஷயம் தெரியுமே அப்படின்ட்டு. ம். ரொம்ப ஹாப்பி. அப்போ இவ்வளோ நேரம் சோகமா ஒரு ஹக் குடுத்தேன். சாட்டிஸ்ஃபைடா இல்ல. கொஞ்சம் ஹாப்பி மூடுக்கு வந்துட்டு, "எனக்கு ஒரு ஹக் குடுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணி, நல்ல ஒரு டைட் ஹக், அந்த ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு ஹக் குடுப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஹக் அவங்களுக்கு குடுத்து, ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு தேங்க்ஸ்?" அப்படிம்பாங்க. ம். அட்லீஸ்ட் இப்பயாவது எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுச்சு. அதுக்கு தான். ம். அட்லீஸ்ட் உனக்கு இப்பயாவது தெரிஞ்சுச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு, உடனே மதி இருந்துட்டு ஜனனிய பார்த்து, "நீ நீ எப்பவும் அழக்கூடாது. உன் கண்ணுல நான் கண்ணீர் பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, அவங்களோட ஃபோர்ஹெட்ல சின்னதா ஒரு கிஸ் பண்ணி, சின்னதா ஒரு முத்தம் கொடுத்து, அவங்கள எழுப்பி விட்டு, அவங்கள கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு, அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஜனனிக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. ஸோ, இந்த ஹாப்பினஸ்ல இருப்பாங்க. ஆமா, அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததும், "ஆமா, இன்னைக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான டேவாம்மா. உன் லைஃப்ல மறக்க முடியாத நாள்" அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னா, "என்ன நாள்? அவ்ளோ இம்பார்ட்டன்ட் நாள்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். இந்த இவ்ளோ படிச்சதுக்கு அப்புறமா உனக்கு இந்த டவுட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்ட் தான்ல? தப்புதான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை விரிச்சு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "என்ன? அதெல்லாம் முடியாது" அப்படிம்பாங்க. "ஜஸ்ட் ஒரு ஹக்கு தாம்மா கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "நீ போய் குளிச்சுட்டு வா, நான் தரேன். இப்பதான் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஸோ போ 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 போ. ரொம்ப டர்ட்டியா இருக்க. போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ போ." "ஏன்டி இவ்ளோ நேரம் நான் தட்டியா தெரியலையா? இப்பதான் உனக்கு நான் தட்டியா தெரியிறேனா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமா. போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "வேணாம். எனக்கு ஒரு ஹக் குடு நான் போறேன்" அப்படிம்பாங்க. "நோ. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போய் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல் டே சுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய மதி. ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த பெட்ல அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க இவங்க வரத்துக்குள்ள. வந்து பார்த்தா நம்மளுடைய மதி தூங்கிடுவாங்க. இவங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள மெதுவா தூக்கி நல்லா படுக்க வச்சு, பெட்ஷீட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு, அவங்க பக்கத்துல இவங்களும் கம்முன்னு படுத்துருவாங்க. எதுவும் பேசாம சைலண்டா படுத்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல மதி தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும்
ஃப்ரெஷ் ஆயிட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஜனனி டைம் ஆனதும் எழுப்பி விடுவாங்க. "ஜனனி எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. "எனக்கு கொஞ்ச நேரம் ப்ளீஸ்" அப்படிம்பாங்க. "நோ வே டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஜனனி எந்திரி, தூங்குனது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, சரி. ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பிட்டு 2 பேரும் காலேஜுக்கு போயிடுவாங்க. காலேஜ் போனதும் அ மதியம் இருந்துக்கிட்டு, "ஆ சரி நான் கிளாஸ் போலாம். கிளாஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. 2, 3 நாள் பெண்டிங் வேற வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. உடனே நம்மளுடைய ஜனனி இருந்துக்கிட்டு, நம்மளுடைய அவங்க ஃப்ரெண்டு ரேகா இருக்காங்களா, அவங்க பார்ப்பாங்க. அத பார்த்ததும், "ஏய் உன்கிட்ட பேசணும்" அப்படிம்பாங்க. "நானும் உன்கிட்ட பேசணும்" அப்படிம்பாங்க. "என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ நீ சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ வெளில வா" அப்படின்னு சொல்லிட்டு, மதி நீ இரு இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்ட்டா மதியம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு, மதி நீ கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அம்மா நான் காலேஜ்ல இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "முடிச்சதும் கிளம்புடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகேம்மா" அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே மதி இருந்துட்டு, "ஏய் அம்மா வேற கூப்பிடுறாங்க. எங்கேயும் போகாத ப்ளீஸ் என் கூடயே இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே இவங்க சொல்லுவாங்க, "நம்ம அப்புறமா பேசலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கிளாஸ் போயிட்டுருக்கும் இவங்களுக்குள்ள. கிளாஸ் போனதும் மதியம் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு, "ஜனனி நீ ஹாஸ்டல் போறியா? இல்ல வீட்டுக்கு போறியா?" "இல்ல, இல்ல நான் ஹாஸ்டல் போறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அம்மா கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. இவங்க உடனே அப்பதான் ஜனனியோட ஃப்ரெண்டு கிளாஸ்லேருந்து வெளில வருவாங்க. "ஏய் எங்க மதி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ கிளம்பிட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு?" "இல்ல அவங்க அம்மா ஏதோ வர சொன்னாங்க. அதனால அவ கிளம்பிட்டா. எனக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் எல்லாம் பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அதான் நான் கண்டினியூஸா லீவ் போட்டேன்னா நான் அத பார்க்கணும். நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே ஆமா சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொன்னியே என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வந்துட்டு, "நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அது ஒரு விஷயம் இல்ல. சப்ப விஷயம் தான். நீ சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நேத்து என்ன டே? அவ எதுக்காக உனக்காக அவ்ளோ திங்ஸ் வாங்குனா? சர்ப்ரைஸா இருக்கும்னு சொன்னா. அவ லைஃப்ல இம்பார்ட்டன்ட் எதுக்கு எதுக்கு? ஏய் ஓகே, ஓகே. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஏன் இத்தன கொஸ்டின் கேட்குற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஆமா. உனக்கு தான் எந்த கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தேவையில்ல. ஆனா எனக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கு. நீ என்னோட ஃப்ரெண்டு. ஸோ உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். தெரிஞ்சுக்கோ. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி இருக்கு இல்லையா? அந்த டைரி எடுத்து குடுப்பாங்க. "ஏய் என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "படிடா" அப்படிம்பாங்க. அப்போ பக்கத்துல உட்காந்துட்டு இவங்க இருந்துட்டு ஐஸ்கிரீம் கேன்டீன்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, இவங்க உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல பெரிய பாக்ஸு. "என்னடா ஐஸ்கிரீம் எல்லாம்? நீ அத படிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் பாஸ் ஆக வேணாம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். நீ அத படி" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் இந்த டைரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஜனனியோட ஃப்ரெண்டு ரேகா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த ஸ்டோரிய படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் மதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கும். மதியோட டைரியா அது அப்படி சொல்லுவாங்க. "பேசாம படிக்கிறியா?" அப்படி சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பேஜ் எடுப்பாங்க. அவங்க பேரெல்லாம் போட்டிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் பிளாங்க்ஸா இருக்கும். தேர்டு பேப்பர் எடுப்பாங்க. தேர்ட் பேப்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு பேப்பர்லயே ஃபர்ஸ்ட்டு என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, "வெள்ளை நிறம் போல உன் அன்பு என் மனதை அமைதியாக்கியது. கருப்பு நிறம் போல உன் மௌனம் என் இரவுகளை ஆட்கொண்டது. ஒன்றில் நிம்மதி இருந்தது, மற்றொன்றில் ஆழம் இருந்தது. ஆனால் இரண்டிலும் இருந்தது என்னை முழுவதும் மாற்றிய காதல் மட்டும். வெள்ளை என்பது தூய்மையின் மொழி. கருப்பு என்பது மறைக்கப்பட்ட உணர்வின் மொழி. உன்னை உன்னை நேசித்த பிறகுதான் புரிந்தது, காதலுக்கு நிறங்கள் இருந்தாலும் அதன் உணர்வுக்கு எல்லை இல்லை என்று" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கும். "ஏய் கவிதை சூப்பரா இருக்குடி. யாருக்குடி இந்த கவிதைன்னு?" சொல்றது. "நொய்யு நொய்ன்னு பேசாம அதுல இருக்கிறது ஃபுல்லா படி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சதுக்கப்புறம் நெறைய இருக்கும். பார்த்துட்டு, "ம் சரி இரு நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அ அதில என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் ஓகேவா? அப்போ நம்மளுடைய மதியோட லைஃப்ல நடந்தது அந்த டைரியில இருக்கும். அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ, அப்படியே ஃப்ளாஷ்பேக். மதியோட 5த் ஸ்டாண்டர்டுக்கு நாம இப்போ போறோம். மதியோட 5த் ஸ்டாண்டர்ட். மதி 5த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அதில வந்து எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலி மதியோட வீட்ல மதி, அவங்க அப்பா, அவங்க அம்மா மட்டும்தான்.
அவங்க 5த் ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே அவங்க படிச்சது எல்லாமே ரிச் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவங்க பக்கத்துல நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்ல காவியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வீட்ல அந்த பொண்ணு இவங்களோட நெய்பர்ஸ். ஸோ இவங்க எங்க படிப்பாங்க அப்படின்னா, ஸ்கூல் அவங்களோட நெய்பர்ஸ் இல்லையா? ஸோ இவங்க படிக்கிற ஸ்கூல் வந்து கான்வென்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இவங்க வந்து நெய்பர்ஸ் அப்படிங்கிறதுனால காவியாவுக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அட் த சேம் டைம் மதிக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டு அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் தான் அப்பப்போ ஈவினிங் டைம் 2 பேர் சேர்ந்து ஹோம் ஒர்க் பண்றது, அப்பப்போ விளையாடுறது. ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ 5த் ஸ்டாண்டர்டுல நம்மளுடைய காவியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, இந்த ஹோம் ஒர்க் பண்ண வருவாங்க இல்லையா? ஸோ ஹோம் ஒர்க் பண்ண வரும்போது மதியும் அண்டு காவியாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹோம் ஒர்க்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்ததுமே அவங்க சொல்ற ஒரு பேர், "அப்பப்பப்பப்பா! இன்னைக்கு எங்க கிளாஸ்ல ஜனனி என்ன பண்ணா தெரியுமா? ஐயோ! செம்ம சேட்ட. சாருங்களும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அவள முட்டி போட வச்சுட்டாங்க தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? ஆமா. பயங்கர சேட்ட பண்றா. அவளும் அடி வாங்குனாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. அந்த சேட்ட அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கா தெரியுமா? செம்ம வாலு." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! ஏன் அந்த பொண்ணு இவ்ளோ சேட்ட செய்யுது?" "தெரியவே இல்ல. பயங்கர சேட்ட பண்றாங்க அவங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள். அடுத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, "ஐயோ! இன்னைக்கு ஜனனி அத பண்ணா, ஜனனி இத பண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு இப்படியே போயிட்டே இருக்கும். அவங்க வந்ததுமே அவங்க சொல்ற ஒரு பேர் ஜனனி. இவங்களுக்கு மதிக்கு ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடும். என்னடா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஜனனி, 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 ஜனனி அத பண்ணிட்டா, ஜனனி இத பண்ணிட்டா, ஜனனி அத செஞ்சா, ஜனனி இத செஞ்சா, ஜனனி அந்த சார்ட்ட அடி வாங்குனா, ஜனனி இந்த சார்ட்ட அடி வாங்குனா, ஜனனி இந்த சேட்ட பண்ணா, இப்படியே சொல்லிட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயி, "ஏய் சும்மா இருக்க மாட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் ஜனனி, ஜனனி சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. ஐயோ! உனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ண தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா பேப்பர்ஸும் நாங்க இங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். அவ என்ன பண்ணான்னா, அவ எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர குடுத்துட்டு போகாம, பக்கத்துல இருக்கிறவங்க யாரையுமே எக்ஸாம் எழுத விடல. அந்த பேப்பர் தூக்கி அங்க போடுறது, இந்த பேப்பர் தூக்கி இங்க போடுறது, இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல சார கத்த வச்சுட்டாங்க. அவளால சாருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சச்சோ! இந்த அளவுக்கு சேட்டை பண்ணுச்சா அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்பாங்க. ஆமா, பயங்கர சேட்டை பண்றா. அடங்கவே மாட்றா. நீ தெரியுமா? பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட வச்சுட்டாங்க. அப்பவும் ஜனனி அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி டே டு டே ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 5த், 6த் இப்படி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க வந்ததும் புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே மதிய கேட்டுருவாங்க. ஆமா, இன்னைக்கு ஜனனி என்ன பண்ணான்னு சொல்லவே இல்லையா?" "அவளா? அவ எப்பயும் போல தான் சேட்டை பண்றா." அப்படி சொல்றாங்க. அது இல்ல. "நீ எப்பவும் கதை கதையா சொல்லுவ. இப்ப மட்டும் என்ன மொட்டையா முடிக்கிற? இன்னைக்கு என்ன பண்ண? டீட்டெயிலா சொல்லு." அப்படின்னு. "இப்ப ஏன் நீ அவள பத்தி கேட்குற? விடு. உனக்கு தான் அவள பிடிக்க மாட்டேங்குதுல்ல. அவள பத்தி பேசினா கோவம் வருதுல்ல." "ஐயோ! இருந்தாலும் பரவால்ல. சொல்லு. இன்னைக்கு என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே ஒவ்வொரு நாளும் இவங்களே சொல்லனாலும், காவியாவே சொல்லலனாலும், மதியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அவங்கள கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ 7த் அப்புறம் 6த் ஓரளவுக்கு ஓடிடும். 7த் ஓரளவுக்கு ஓடிடும். ஆ 8த்துல அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளுடைய ஜனனி. அதுவுமே பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க சொல்லி தான் தெரியும். இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. பிப்ரவரி 14 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிப்ரவரி 14 அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். அது எந்த விதமான ஆர்வம்னா, எப்படியாவது நம்ம இந்த இந்த பொண்ண ஒரு வாட்டி பார்க்க மாட்டோமா? எப்படியாவது இவங்க எப்படி இருப்பாங்க? இவ்ளோ சேட்டை பண்றாங்களே! யாரா இருக்கும்? எப்படி இருப்பாங்க அவங்க? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகமாயிடும். நம்மளுடைய மதியோட அரும்ல. யாரா இருப்பா அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெறைய டைம் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க ஜனனிய. ஆனா ஜனனிய பார்க்க முடியாது மதியால. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அப்போ அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு வந்ததும் சரி கரெக்ட்டா கிளாஸுக்கு இவங்க ஈவினிங் ஹோம்வொர்க் பண்ண வந்ததும் காவ்யா அவங்ககிட்ட கேட்பாங்க. "ஜனனி வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "வரல. லீவு. அதான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்ல." அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ண 15 டூ 15 டேஸ், 11 டூ 10 15 டேஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மினிமம் 15 டேஸ் வச்சுக்கலாம். 15 டேஸ்
இவங்க ஹாப்பியா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டெய்லியும் இப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காவியா, "அப்பா! இப்பதான் கிளாஸ் நிம்மதியா இருக்கு. ஹாப்பியா இருக்கா." ஆனா ஜனனி இல்லாம போர் அடிக்குது. அங்க ஃபன் பண்ண ஆளே இல்ல தெரியுமா? அவ இருந்தா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. சாருங்கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பா. சாருங்க இவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடான்னா, யாருமே இல்ல. அவங்க மாட்டு வராங்க, கிளாஸ் எடுக்குறாங்க. வெறும் கிளாஸ் மட்டும் தான் போகுது. செம்ம போர் அடிக்குது தெரியுமா? இந்த மாரி அந்த காவியா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "இன்னும் எத்தன நாள் ஆகும் ஜனனி வரதுக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துட்டா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிக்கிட்டே ஹோம்வொர்க் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸ்க்கு வராததுனால இவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, 8த் வந்துரும். 8த் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் அதிகமாயிட்டுருக்கும். மதியோட மு ஒ மனசுல இருக்கிற ஆர்வம். யாரா இருப்பாங்க? இ இவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்கள பார்க்காமலேயே, அவங்க குரல கேட்காமலேயே அவங்கள பத்தி எந்த ஒரு பெருசா எந்த டீட்டெயில்ஸும் தெரியாம, ஜஸ்ட் இந்த கிளாஸ் படிக்கிறா, இப்படி சேட்டை பண்ணுவா. இத மட்டுமே தெரிஞ்சு, இவங்களுக்குள்ள ஒரு கற்பனைய உருவத்த குடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு அழகான உயிரையும் குடுத்து, அந்த உயிருக்கு அழகான ஒரு உணர்வையும் குடுத்து, அந்த உணர்வுக்கு அழகான ஒரு உறவையும் குடுத்து, ஸோ அவங்க அந்த உ உருவத்து கூடயே ஜர்னி பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் இவங்க அகைன் சொல்ல, 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 சொல்ல அவங்க மனசுக்குள்ள இன்னும் அவங்கள பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கும் மதியோட மனசுல. ஒரு வாட்டி இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 10த் வந்துரும். 10த் வந்ததும் என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி என்ன நெனைப்பாங்க? மெச்சூர்டு நாமெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். ஆனா உண்மையாலுமே மெச்சூர்டானா இல்ல. அப்படி என்ன வந்துரும் அப்படின்னா, மெச்சூர்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். நம்ப ஆளுக்கு ஜனனிக்கும் அந்த ஒரு தாட் வந்துரும். ஜனனிக்கும் அந்த தாட் வந்ததும் என்ன பண்ணுவாங்க? இந்த 10த் வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் வால் ரெக்க முளைச்சிருச்சு, வால் முளைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த போற வரவங்கள சைட் அடிக்கிறது, யாராவது லவ் பண்றாங்கன்னா சேர்த்து வைக்கிறது, பிரிச்சு வைக்கிறது, ஹெல்ப் பண்றது, தூது போறது, இந்த மாரி சேட்டையெல்லாம் பண்ணுவோம். நம்ப ஆளு என்ன பண்ணுவாங்க? சேம் இதே தான் பண்ணியிருப்பாங்க. 10த்ல வேற கிளாஸ் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல க்ரஷ் இருந்திருக்கும். நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பையன் சரியில்ல, இந்த பொண்ணு சரியில்ல, சம்திங் யாரோ ஒருத்தவங்க சரியில்லன்னு வச்சுக்கோங்க. சரியில்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே. இல்ல, இல்ல. இவங்கள இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சே ஆகணும்னு பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டு, அவங்க 2 பேரையும் பிரிச்சு, ஒரு வழியா விட்டுருவாங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறம் தான், மதிக்கு ஜனனிக்கு நிம்மதியா தூக்கமே வரும். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, காவியா வந்துட்டு மதிக்கு சொல்லுவாங்க, "இவ என்ன பண்ணா தெரியுமா? இந்த மாரி ஒரு 2 லவ்வர்ஸ பிரிச்சு வச்சுட்டா. சாருங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு, நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, படிக்க வேண்டிய விஷயத்துல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா திட்டி வெளியில முட்டியெல்லாம் போட வச்சுட்டாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா, பிரிச்சு விட்டுருக்கா. அதனால என்ன இருக்கு? ஐயோ! சேர்த்து வச்சு தான் அவ தான், பிரிச்சு வச்சு தான் அவ தான். இந்த ஏஜ்ல இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் பயங்கரமா திட்டி அவங்கள முட்டி போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சேட்டை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இன்னும் என்ன பண்ணும்? ஆர்வம் அதிகமாகும். ஸோ, எப்படியாவது இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாரி இந்த 10த்லலாம் கிளாஸஸ் வைப்பாங்க. இந்த சாட்டர்டே கிளாஸஸு, ஈவினிங் 8:00 வரை கிளாஸஸு இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஸோ, இந்த ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ங்கள தாண்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்போ ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாரி கிளாஸஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ, அந்த மாரி டைம்ல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு மாதிரி வேஷம், பேய் வேஷம் மாரியெல்லாம் போட்டு, ஒரு மாதிரி போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, அந்த ஃபேஸ்ல அதெல்லாம் அப்ளை பண்ணி அவங்கள பயம்புறுத்துவாங்க. அந்த பயம்புறுத்தி அவங்கள செம்ம சேட்டை பண்ணி அன்னைக்கு கிளாஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா போகும். ஸோ இந்த மாரியெல்லாம் போயிட்டுருக்கும். அப்போ வந்து அன்னைக்குமே சொல்லுவாங்க, "இன்னைக்கு ஜனனி என்ன பண்ணா தெரியுமா? இந்த மாரி பேய் வேஷம் நாங்க எல்லாருமே பயந்துட்டோம் தெரியுமா? ஏன் எங்க மிஸ்ஸு கூட பயந்துட்டாங்க. அப்படி ஒரு பயம். ஃபேஸ் ஃபுல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, ஒயிட் கலர்ல ஏதோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, அந்த நேரத்துக்கு மணி இருக்கும் ஒரு 7:00 இருக்கும். கிளாஸ்ல யாருமே இல்ல. எங்க கிளாஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு. திடீர்னு அவ வந்து அப்படி நிக்கவும், நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். எங்க டீச்சர் கூட பயந்துட்டாங்க தெரியுமா? ஐயோ! இன்னைக்கு அப்படி ஒரு சேட்டை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள கண்டுபிடிச்சு, "நீ அடங்க மாட்ட. நாளைக்கு நீ வரும்போது உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் மதிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
இது எல்லாமே அவங்களுக்கு கேட்க 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 ஆர்வம் எங்கேயோ ஏறிடும். யாருடா அது? எப்படா அவங்கள பார்ப்போம்? எப்படிடா பார்ப்போம்? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகமாயிடும். ஸோ இந்த ஆர்வம் அவங்கள எப்படி கூட்டிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல சேர வச்சுச்சு? அவங்க ஃபேமிலி பெர்சன்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இதுக்கு மதி எவ்வளோ போராடுனாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்கமிங் ஸ்டோரீஸ்ல கேட்போம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் நைட். ஸ்வீட்